விளங்கல இப்ப நாங்கள் இங்க லாலா கடை சாந்தியா கடை கடையில இருந்து கேக்குறோம். லாலா கடை சாந்தியா கடை கடை என்னடா இப்ப கத்துறீங்க கோபப்படுறீங்க? இந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு மெயின். நான் லாலா கடை சாந்தியக்கா இருக்கிறாளா? லாலா கடை சாந்தியக்கா இருக்கிறாளா? ஹலோ என்ன எடுத்தது கத்துறா நீங்க? என்னதுக்கு இப்ப கத்துறீங்க? என்ன கத்துறாங்க நீ யாரு வெங்காயம் வெங்காய காசுங்க வெங்காய காசு. என்ன வெங்காய காசு? என்ன வெங்காய காசு? ஓடி இருக்க எல்லாரும் ஓடி இருக்க. கடன் இருக்கு தெரியுமா? கப்பியில இந்த நம்பரை போட்டு எழுதி வச்சிருக்கோம். 10 கிலோ இந்த நம்பரை போட்டு கடையில நாங்க கடன் இருக்கு வெங்காய காசு. அப்ப நீங்க சமைக்கிற இல்லையா? வெங்காயம் போட்டு சமைக்கிற என்ன கதைக்கிறீங்க நீங்க இருந்து கண்டு? அப்ப இந்த காசு ஆறு கடனை முடிக்கிறேன் சொல்லுங்க பாபா. லாலா கடை சாந்தி அந்த பாட்டு கேட்கலையா? அந்த கடன் அந்த காசை தான் கேட்கிறோம். நீங்க வேண்டாம் போலீஸுக்கு போட்டா அப்ப இந்த காசு யாரு கட்டுறது? விளங்கல என்னம்மா சாந்தி கடையில இருந்து கடைஞ்சி அவங்களுக்கு வெங்காயம் வாங்கினாங்களா அரிசி வாங்கினாங்களா ஒரே கரெக்ட் இந்த டெலிபோன் இதுல நம்பர் கூட கூட விളിച്ചിട്ട് கூட கூட அம்மா நாங்க வீட்டுல இருக்கிறோம். லாலா கடை அமங்க லாலா லாலா நீங்க நம்ம வேண்டியலையா? இல்லடாப்பா அப்ப நாங்க தெரியாத நம்பருக்கு தான் அடிச்சுதான் போல. நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல வாங்கினான்னு சொல்லிட்டோம்னா சரியான இப்ப என்னது கோபப்படுறீங்க? என்னது கடை தெரியாம உதாரண நம்பர் வந்தது ஒரு நம்பர் 2 நம்பர் மாறப்பட்டு அடிபட்டு இருக்கு. இதுல என்னப்பா இருக்கு? அதுக்கு நீங்க வாங்கின வரையில வைக்கிறது என்ன வைக்கிறேன் லாலா கடை லோலா கடை அரிசி வாங்கினது. அப்ப ஒரு பாட்டு படியன சும்மா கேக்குறேன். நீங்க ஒரு பாட்டு பாருங்க. லாலா கடையில அரிசி வாங்கினதா பாட்டு பாடு பாட்டு பாடு அம்மம்மா கோவப்படாதீங்க. நானே இப்ப என்ன கேட்டேன் உங்கள்ட்ட இல்லையா இல்லைன்னு சொல்றாரு. நாங்க போன கட் பண்ணிட்டு போயிடுவோம்.